உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என் முத்து மாமா காலை கிழிச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இனி நீ யார் காலையும் குத்தக்கூடாது. எங்க போன? நீ ஏன் பண்ணுன்ற? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன ஒண்ணும் இல்ல? காலை காட்டு. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. காலை காட்டு. காலை காட்டுன்னு சொல்றல. ஏய், என்ன கால்ல ரத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முட்டாள். போய் அந்த தேங்காய் சிலை மிதிச்சிட்டு வந்தியா நீ? பைத்தியமா நீ? ஆமா, பைத்தியம் தான். உன் மேல எனக்கு பைத்தியம் தான். உன் காலை வந்து கிழிச்சிச்சுல, அப்ப நானும் என் காலை கிழிச்சுக்கிட்டேன். என்ன வெண்ணிலா? இல்ல முத்து மாமா, எனக்கு மனசு கேட்கல மாமா. நீ இருக்கிற பாரு. மாமா வேட்டி. வேட்டிதான். நீ சொன்ன அதே பதில் தான். காலை ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, வேட்டி போட்டின்ட்டு. ஆனா நான் சொல்றேன் பாரு, உலகத்திலே இந்த மாதிரி வேலைலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. லூசு மாதிரி பண்ற. பைத்தியக்காரத்தனமா இருக்கு வெண்ணிலா. இது பைத்தியம் இல்ல முத்து மாமா, பாசம். உன் மேல நான் வச்சிருக்க பாசம் மாமா. நீ ரத்தம் சிந்தனா நானும் ரத்தம் சிந்தணும். நீ சிரிச்சா நானும் சிரிக்கணும். நீ அழுதா நானும் அழணும். உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும். உன் உயிரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கும் இருக்கணும். நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு முன்னாடியே செத்து போயிடுவேன்னு. ஒருவேளை நீ எனக்கு முன்னாடியே போயிட்டா மறு நிமிஷமே ஏன் உயிரும் போயிடணும். அதை இந்த ஆண்டவன் நிறைவேற்றி கொடுத்தா போதும் முத்து மாமா. அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். வெண்ணிலா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அன்பை காட்டுற விஷயத்துல ஒரு தடவையாவது உன்னை மிஞ்சிடலாம் நான் பார்த்தா ஒவ்வொரு தடவையும் நான் தோத்துட்டே இருக்கேன். உன்னோட அன்புக்கு முன்னாடி என்னோட அன்பு ஒண்ணுமே இல்லை. இந்த மலை உச்சி எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு உயரும் மனசு. வெண்ணிலா, அந்த வானத்தில் இருக்க நிலாவை கூட குறை இருக்கும். ஆனா என்னோட வெண்ணிலா மனசுல எந்த குறையும் கிடையாது. பௌர்ணமி, அமாவாசை, தேய்பிரன்னு அந்த நிலா தேஞ்சிட்டே இருக்கும். ஆனா என்னோட வெண்ணிலா வளர்ந்துட்டே இருப்பா. நீ கிடைச்சது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கொடுத்து வச்சேன். தம்பி, முத்தரச வெண்ணிலா ஜாதகப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கிறது உண்மைதான். அப்போ இதை எப்படியாவது தடுக்கிறதுக்கு வழி இல்லையா சாமி? தம்பி, என் ஜோசிய அறிவுக்கு எட்டின வரைக்கும் எந்த வழியும் தெரியலப்பா. வெண்ணிலாவோட மாங்கல்ய பலம்ங்கிறது அதீதமா இருக்கு. அதனால முத்தரசன் தம்பிக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். ஆனா வெண்ணிலாவோட சுய ஜாதகம் இருக்கே, அது ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த காரணத்தினாலதான் வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்கு பலமே இல்லை. முத்தரசன் ஜாதகத்திலையும் வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்கான பலம் இல்லாம போயிடுச்சு. அது ஒண்ணுதான் தம்பி பிரச்சனையே. அதனால இந்த கண்டத்தால பெருசா பாதிக்கப்பட போறது வெண்ணிலா தான். ஏன் சாமி, எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொருத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது அதுக்கான பரிகாரத்தை நான் தேடாமையா இருப்பேன்? எல்லாமே தேடிட்டேன்.
சில நேரங்கள்ல விதி ரொம்ப வலியதுமா. அதை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது. நாம என்ன பண்ண முடியும்? சாமி ஒரு நிமிஷம். நீங்க என்னோட அண்ணா அண்ணி ஜாதகத்தை தானே பார்த்தீங்க? குழந்தை ருத்ராவோட ஜாதகத்தை இன்னும் பார்க்கல. அவங்க ஜாதகப்படி தானே கண்டம் இருக்கு. ருத்ரா ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்கா பாருங்களேன். அட ஆமா இல்ல, இது எனக்கு தோணவே இல்லையேப்பா. ஐயோ, என்னாச்சு கார்த்திக்? இப்போ ருத்ரா ஜாதகத்துக்கு எங்க போறது? மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோம். அதை போய் தேன்னா என்ன எதுக்குன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்களே. ருத்ரா ஜாதகத்தையே நான் தான்ப்பா எழுதுனேன். நான் என்ன ஜாதகம் எழுதுனாலும் அதோட ஒரு பிரதியை என் கையில தான்ப்பா வச்சிருப்பேன். என்கிட்ட இருக்கான்னு பார்த்துருவோம். இருக்கு தம்பி. ருத்ராவோட ஜாதகம் மட்டும் இல்ல, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஜாதகமும் இருக்கு. தம்பி, உன் வாயில சக்கரை தான் போடணும். சாமி, என்ன விஷயம் சொல்லுங்க. சரியான நேரத்துல சரியான விஷயத்த பண்ணிருக்கீங்க. நீங்க ருத்ரா ஜாதகத்தை ஞாபகப்படுத்தினீங்களே, அது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ருத்ரா ஜாதகப்படி அவளுக்கு மாத்ருஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. அப்படின்னா தாய் ஸ்தானம் பலமா இருக்குன்னு அர்த்தம். ருத்ரா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவ அம்மாவை கட்டி இழுத்து காப்பாத்துறதுக்கான ஜாதகமா இருக்கு. சாமி, நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு புரியுது. ருத்ரா அம்மா எப்படி தவறுனாங்கன்னு தானே கேட்க வர்றீங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே இவங்க அம்மா இறந்திருப்பாங்க. ஜாதகங்கிறது குழந்தை பிறந்து 1 வருஷம் கழிச்சு தான் எழுதுறது. அதனால இப்போதைக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறது வெண்ணிலா தான். வெண்ணிலா உயிரை இந்த ஜாதகம் நிச்சயம் காப்பாத்தும். அதனால வெண்ணிலாவுக்கு எப்பேற்பட்ட கண்டம் இருந்தாலும் இந்த குழந்தையோட ஜாதகம் கட்டி இழுத்து காப்பாத்தும். ஆனா அதுக்காக சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை இந்த குழந்தை தான் தம்பி செய்யணும். குழந்தை சார்பா வேற யாரும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? கண்டிப்பா செய்ய வைக்கிறேன் சாமி. ஏமா குழந்தை, செஞ்சிருவியா? வெண்ணிலா அம்மா எனக்கு வேணும். அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் நான் செய்யறேன். தம்பி, இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த கடவுளே இறங்கி வந்து வாக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன, இந்த குழந்தைய வச்சு முருகனுக்கு பால் குடம் எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. சரிங்க சாமி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் சாமி. தம்பி, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. பிரார்த்தனைய முழுமையா நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா வெண்ணிலாவுக்கு வரப்போற ஆபத்தை வேற எதாலையும் தடுக்க முடியாது.
அது எப்போ செய்யணும்? ஏதாவது நாள் நட்சத்திரம் இருக்கா? தம்பி, தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இத உடனே செஞ்சாகணும். சரிங்க. அந்த முருகப்பெருமானோட ஆசி பரிபூரணமா உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சாமி. வரோம். வாங்க. ஆன்ட்டி பாயசம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்னமா விசேஷம்? உனக்கு பர்த்டேயா? இல்ல ஆன்ட்டி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்வேதா தான் திடீர்னு செய்ய சொன்னா, அதான். என்ன சுவேதா, திடீர்னு பாயசம் செய்ய சொல்லியிருக்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? ஜோசியர் சொன்ன கண்டம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுல முத்தரசு மாமாவுக்கு ஒன்னும் ஆகாது, வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் அப்படியே என் உடம்பு பூரா இனிப்பு பரவிடுச்சு. பாத்து சூடா இருக்கு. அந்த இனிப்புக்கு இனிப்பான செய்தி வரத்துக்கு முன்னால முன்னோட்டமா ஒரு இனிப்பு சாப்பிடுவோம்னு தான் பாயசத்தை பண்ண சொன்னேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஏன் ஸ்வேதா, என்ன? நான் ஒரு விஷயம் கேட்பேன். அது என்னடி மென்னு முழுங்குற? அது பாயாசத்துல இருக்க முந்திரி திராட்சைய முழுங்கிட்டேன். அது இருக்கட்டும், நீ இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லு. என்ன விஷயம்? இல்ல, நீங்கெல்லாம் ஏதோ ஒரு கண்டம் வரும், வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்கல்ல. முத்தரசன் சாரும் கூட தானே இருக்காரு. ஒருவேளை வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகாம முத்தரசன் சார் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. இங்க வா, பக்கத்துல வா. ஸ்வேதா, ஆடிச்சலாம், வா வா வா. உனக்கு என்னடி மண்டையில மசாலாவே இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கொதிக்கிற பாயசத்தை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன் பாரு. மூஞ்ச பாரு, வாய் நல்லா ஃபெனைல் ஊத்தி கழுவு போ. சரியான குறுநக்கு போடி. இங்க பாரு ஸ்வேதா, அவ சொல்றதையும் நம்ம சும்மா விட்டுற முடியாது. என்ன ஏதுன்னு யோசிச்சுதான் ஆகணும். சரி, நான் ஒண்ணு பண்றேன். ஜோசியருக்கு எதுக்கும் ஃபோன் பண்ணி கேக்குறேன். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல, நீங்க முத்தரச வெண்ணிலாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொன்னீங்க. அதுல இருந்து மனசு ஒரு மாதிரி சரியில்லை. அதான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல, வெண்ணிலாவுக்கு தான் கிரகங்கள் சாதகமா இல்ல, ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம்மா, கிரகங்களோட கோச்சாரப்படி பார்த்தா அப்படிதான் சொல்லுது. உறுதியா முத்தரசனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? முத்தரசன் தம்பிக்கு மட்டும் இல்லம்மா, இப்ப இருக்கிற நிலைமைப்படி வெண்ணிலாவுக்குமே எதுவும் ஆகாது. என்ன கேளுங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து இல்லையா? நிச்சயமா இல்லம்மா. இப்பதான் என் வயித்துல பால் வாத்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க இங்க சொன்னப்போ வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி வராதுன்னு மாத்தி சொல்றீங்க? அப்ப நான் சொல்றப்ப வெண்ணிலா முத்தரசன் ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தேன். அதனால அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். அப்போ ருத்ரா ஜாதகத்தை பார்க்கணும்னு எனக்கு தோணலம்மா. ஆனா ருத்ரா ஜாதகத்தை பார்த்தப்போ மாத்ருஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. அவ ஜாதகப்படி வெண்ணிலாவுக்கு தீர்க்க ஆயுசு. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஒண்ணுமா,
இப்ப நடக்க போற ஆபத்திலிருந்து வெண்ணிலா தப்பிக்கணும்னா குழந்தை ருத்ரா கையால சில பரிகாரங்களை செய்யணும். அது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா வெண்ணிலாவுக்கு வர்ற ஆபத்தை முழுசா தடுத்துட முடியும். ஆனா அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாம விட்டுட்டா வரப்போற ஆபத்தை தடுக்க முடியாது. அதனால நான் சொல்லிவிட்ட மாதிரி முருகன் கோயிலுக்கு ருத்ராவை கூட்டிட்டு போய் சொன்ன பரிகாரத்தை பண்ணிடுங்க. என்ன சொன்னீங்க? நீங்க சொல்லி இருக்கிற மாதிரியா? ஆமாம்மா. எனக்கு புரியல. ஓ, கார்த்திக் தம்பி அப்ப உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா? கார்த்திக் பதறி அடிச்சுக்கிட்டு நேரா பரிகாரம் பண்ண போயிட்டாங்க போல இருக்கு. கார்த்திக், ஜனனி, உங்க மாப்பிள்ள எல்லாரும் ருத்ராவை கூட்டிட்டு இங்க வந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னதும் என்ன பரிகாரம் செய்யணும்னு விவரம் கேட்டாங்க. நானும் சொல்லியிருக்கேன். மற்ற விஷயங்களை அவங்கள கேட்டாலே சொல்லுவாங்க. அநேகமா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லதும்மா, நான் வச்சிடுறேன். பாத்தியா, எப்படி இந்த விஷயம் போச்சுன்னு தெரியல. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ கரெக்டா அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்க. பூங்கோது, உன் புருஷங்க நீ சொன்னதுல இருந்து வாயில டேப் போட்டு ரூம்ல தான் அடைச்சு வச்சிருக்கேன். அவரு எங்கேயுமே போலமா. அப்ப விஷயம் எப்படி வெளியில போச்சு? வேற வழியே இல்லை. அந்த குட்டிச்சாத்தா ருத்ராவை வச்சு அவங்க பரிகாரம் பண்ணி வெண்ணிலாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அவங்க மட்டும் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஏற்கனவே அந்த நம்புதிரையை வச்சு பண்ண பூஜைக்கு எதிரா இவங்க பண்ண துர்கா பூஜை தான் அத்தனையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுச்சு. இப்ப வேற வழி இல்லை. இந்த தடவை விட்டுறவே கூடாது. மருது, அம்மா, அவங்க மட்டும் பிரார்த்தனையை நிறைவேற்றாம விட்டுட்டா வெண்ணிலாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு ஜோசியர் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றாரு. நீ உடனே போய் தடுத்து நிறுத்து. சரிம்மா, நான் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்னத்த நீங்க படபடன்னு என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன், முதல்ல எல்லாம் நடக்கட்டும். எனக்கு வர்ற கோவத்துக்கு என்னால சொல்லக்கூட முடியல ஸ்வேதா. நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே எதிரிகளை வளர்த்து வச்சிருக்கோம். அவங்கள இன்னைக்கு 2ல் 1 பாத்துடுறேன். இங்க என்ன மாமா? பசிக்குதுமா, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கோயில் மேலாம் தூக்கிட்டு வந்தேன்ல, சாப்பிட்டு போயிடுவோம். சரி. மேடம் மேடம் வாங்க மேடம், இதை வந்து கொஞ்சம் பாருங்க மேடம். நீங்க பார்த்தா விடவே மாட்டீங்க மேடம். பசிக்குது, சாப்பிட்டு வந்து பாப்போம். இரு முத்து மாமா, பாத்துட்டு போலாம் வா. எங்க பாத்தியா முத்து மாமா? அது நல்லா இருக்க. எப்படிங்க இது? இது எப்படி பண்ணுவீங்க? இது நாங்க செய்யறது இல்ல சார், நீங்க செய்யறது. நாங்க எப்படிங்க இது செய்வோம்? ஆமா சார், இது சாதாரண விஷயம் இல்ல, கால காலத்துக்கு நிலைச்சு நிக்கிற விஷயம், ஞாபகார்த்தமான விஷயம் சார். அதாவது ஒரு நினைவு சின்னம்னே சொல்லலாம். எப்படி தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டினாரோ அந்த மாதிரி நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து கட்டின நினைவு சின்னம் சார். அப்படியே உங்க கையை மோல்டு எடுத்துருவோம் சார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும், வந்து பாருங்க சார். இந்தாங்க மேடம், இத பாருங்க. இது எங்க அப்பா அம்மா 2 பேருமே உயிரோடு இல்லை சார். ஆனா இது அவங்க 2 பேர்த்தோட கை. இது காலாகாலமா என்கிட்ட நினைவு சின்னமா இருக்கு சார். நான் அவங்க நினைவா இதை வச்சிருப்பேன். இதை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கும் சார். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க சார்.
இந்த மாதிரி இணைஞ்சிருக்கிற கைகள் காலத்துக்கு அப்புறமும் இணை பெய்யாத கைகளா இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதுக்கான தொடக்கம் தான் இது. முத்துமாமா, இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்ல, அங்கேயும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. இவரும் அதே மாதிரி தான் சொல்றாரு. இத நாமளும் ஒன்னு எடுத்துக்கலாமா? ம், ம், இது சார் 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 நாங்கள் பேசிட்டு இருக்க கேப்ல நீங்கள் கணக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சார், மேடத்துக்கே இது பிடிச்சு போச்சு, நீங்க மறுக்கவா போறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். அவங்க முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வெளியில கூட்டு வரீங்க. இது ஒரு சின்ன விஷயம் சார், இது கூடவா பண்ண மாட்டீங்க? ம், நல்லா கலக்குறீங்க சார், கலக்குறேன். நீங்கள் இந்த மோல்டிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பேசாமல் ஃபேஸ் ரீடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மனோ தத்துவ நிபுணர் இருப்போம் சார். மேடம், உங்க கையை நீட்டுங்க. சார், உங்க கையை நீட்டுங்க சார். எந்த கையே? வலது கை. மேடம், உங்க கையை நீட்டுங்க. சார், நீங்க மேடத்தோட கையை நல்லா இப்படி பிடிச்சிக்கங்க சார். பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கெட்ல விடுங்க சார். சேர்த்து. ஆமா சார். அதே மாதிரி தான் சார். அப்படியே கையை உள்ள விடுங்க சார். வளையல் தூக்கோ.